இப்போ ஒரு நியூஸ் ஒண்ணு வந்துச்சு. இந்த மாரி ஒரு சின்ன பையன் வந்து தமிழ்நாட்ல வந்து ஒரு சிபியு கண்டுபிடிச்சிருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒண்ணு வந்துச்சு. சரி அது வந்து ஆக்சுவலி ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. ராகுல் பாய் இத போய் பாருங்க. பார்த்துட்டு இத பத்தி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. நான் சரி பார்க்குறேன் அப்படின்னு இருந்தேன். எனக்கு என்னன்னா அது பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்து சரி ஏதோ ராமர் பிள்ளை கேஸ் மாரி இருந்துறக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. பட் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து வெல்கம் டூ ஆஸ்ட்ரகுலம் கைஸ். ஸோ என்னன்னா ஆக்சுவலி ஒரு நியூஸ் கைஸ். ஸோ இது வந்து இந்த மாரி ஒரு பையன் வந்து ஒரு குட்டி பையன் வந்து ஒரு ஒரு கணினி சிபியு கண்டுபிடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏபிபி நியூஸ் அந்த மாதிரி நிறைய நியூஸ் சேனல்லாம் சொல்லிட்டுருந்தாங்க. இதில் 2 விஷயம். ஸோ ஒன்று வந்து இந்த நியூஸ் சேனல்ஸ்லாம் வந்து தே ஆர் ரன்னிங் ஒரு ஒரு நேஷ்னல் மீடியா கிட்டத்தட்ட வந்து தே ஆர் ரன்னிங் இட் சரியா. ஸோ எத்தனை பேர் பார்க்குறாங்க. ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ அந்த எப்படி இருந்தாலும் அந்த நியூஸ் சேனல்லே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 30, 40, 50 கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஐடி அட்மின் இருப்பாங்க. யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு அட்லீஸ்ட் அந்த டெர்மினாலஜிஸ்லாமாவது கூட கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, ஒரு பாமரத்தனமா இருக்காது. சாரி டு சே திஸ் கைஸ். நீங்க என் மேல கோவப்பட்டாலும் பரவால்ல. பட் எனக்கு இது வந்து ஒரு ரொம்ப நாளா இருக்கிற ஒரு வருத்தம் அது. நான் சொல்றது ஓப்பனா சொல்றேன், கோச்சிக்காதீங்க. ஜெனரலா வந்து இந்த நியூஸ்ல வந்து சுத்த தமிழ்ல பேசுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்க டெக்னாலஜின்ற ஒரு கான்செப்ட்குள்ளார வந்தாலே சரி, யுஎஃப்ஓ பத்தி இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு மிலிட்டரி டெக்க பத்தி இருக்கட்டும், இல்ல ஏதாவது சைஃபை பத்தி இருக்கட்டும், ஈவன் கம்ப்யூட்டர்ஸ், டெக்னாலஜி வேற எந்த ஒரு ஃபீல்ட பத்தியாவது இருக்கட்டும், ஈவன் பிளாக் செயின் எது வேணாலும் இருக்கட்டும். அத அப்படியே போட்டு சொதப்பி வைப்பாங்க. அவங்களுக்கு சத்தியமா அது வந்து எவ்வளோ சொல்லிக் குடுத்தாலும் புரியாதான்னு தெரியல. அந்த டெர்மினாலஜிஸ் எல்லாம் மாத்தி மாத்தி பேசி, அத பார்க்குறவங்களுக்கு வந்து அது ஒரு பயங்கரமான ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன். ஓகே. எனிவே ஸோ இதில என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த சிபியு வந்து அந்த பையன் கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் வந்துச்சு. சரி அத போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட்டு பார்க்குறப்பயே இது எங்கேயோ பார்த்த மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் 2வது வீடியோ பார்த்தேன். 2வது வீடியோல பார்த்தா நம்ம தல. ஸோ நம்ம ராஸ்பெர்ரி பை அங்க உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ இதில வந்து நம்ம ஆக்சுவலி கொஞ்சம் உள்ளார போவோம். இந்த சிபியு கண்டுபிடிக்கிறது, இந்த மதர் போர்ட் கண்டுபிடிக்கிறது. ஸோ இத பத்தி வந்து நம்ம ஆக்சுவலா பேசுவோம். இது வந்து முடியுமா? முடியாதா? அத பத்தி நம்ம பேசுவோம். அதுக்கப்புறம் கடைசியா இதுக்கு வருவோம். ஸோ என்னன்னா ஆக்சுவலி வந்து இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சிபியு முதல்ல இந்த நியூஸ் சேனல்லாம் தயவு செஞ்சு இதெல்லாம் கொஞ்சம் ஒரு பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சிபியுன்றது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஸோ இதுதான் சிபியு. தி ஹோல் திங் வந்து ஒரு சிபியு கிடையாது. அண்ட் இந்த ஹோல் திங் வந்து யூ கேன் கால் இட் அஸ் அ மதர் போர்ட். ஸோ இதுதான் வந்து உங்களோட மதர் போர்டு இது. இதெல்லாம் ஜிபிஐஓ பின்ஸு அண்ட் இது வந்து உங்களோட சிபியு. இதெல்லாம் வந்து உங்களோட போர்ட்ஸ். ஸோ இவ்வளோ தான். இதுக்கு மேலே வந்து இதில் ஒன்றும் பெருசாக காம்ப்ளெக்ஸாக இல்ல. இதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ இதே மாதிரி நம்ம வந்து ஒரு மினி கம்ப்யூட்டர் செய்யணும். ராஸ்பெர்ரி பைன்றது ஒரு மினி கம்ப்யூட்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு மினி கம்ப்யூட்டர் நம்ம செய்யணும் அப்படின்னா, இதில் இருக்கிற காம்போனன்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து டிப்பிக்கலாக வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேலில் வந்து நீங்கள் வந்து ஒரு இப்போ ராஸ்பெர்ரி மாரி இன்னும் ஒரு பண்ணணும். பீகன் பேகல் அந்த மாதிரி நிறைய பிராண்ட் இருக்குது. இதேமாரி ஐஓடி டிவைசஸ் நிறையா இருக்குது. அதுமாரி நீங்கள் பண்ணணுன்னா இந்தமாரி சிபியூஸ் வந்து நிறைய இருக்கும். ஏஆர்எம் அந்தமாரி நிறைய டிஃப்ரெண்ட் சிபியூஸ் இருக்கும். லோ அண்ட் சிபியூஸ் இருக்கும். ஸோ நான் அந்தமாரி சிபியூஸ் வந்து நீங்கள் சோர்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதுக்கான மதர் போர்டுக்கான ஸ்கீமா வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். ஸோ இந்த மதர் போர்டுக்கான ஸ்கீமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிபியூக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்யூட் இருக்கும். சர்க்யூட் ட்ராக்ஸ் இருக்கும். அண்ட் ஒவ்வொரு காம்பனண்ட்டையும் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த மதர் போர்டோட ஸ்கீமா. ஸோ இது வந்து ஓப்பன் சோர்ஸ். நீங்கள் வந்து ராஸ்பெர்ரி பையாக இருக்கட்டும், ஆர்டுயினோவாக இருக்கட்டும், நெட்வீனோவாக இருக்கட்டும், பிகின் பேகலாக இருக்கட்டும், இல்லை இன்டெல் எடிசனாக இருக்கட்டும், இந்தமாரி முக்கால்வாசி போர்டோட ஸ்கீமாஸ் வந்து இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ். ஸோ பட் இது நீங்கள் ஓப்பன் சோர்ஸாக இருந்தால் அந்த கம்ப்ளீட் ஸ்கீமா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் உங்களோட ஓன் வேரியண்ட் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ இந்த ஓன் வேரியண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த சிபியூ வந்து நீங்கள் மாற்றலாம். இதில் இருக்கிற ரேம் வந்து நீங்கள் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலாம். இல்லை வந்து இதில் இருக்கிற ஜிபிஐஓ பின்ஸ் வந்து நீங்கள் வேறு மாரி கொடுக்கலாம். இல்லை எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம். அந்தமாரி கொடுக்கலாம். இல்லை இந்த போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து யூஎஸ்பி இருக்குது. யூஎஸ்பி-C கிடையாது. ஸோ யூஎஸ்பி-C கொடுக்கலாம். இங்கே வந்து மினி போர்ட் இருக்குது. யூஎஸ்பி மினி போர்ட் இருக்குது. ஸோ அந்தமாரி வந்து யூ கேன் அப்கிரேட் த ஸ்கீமா. ஸோ இந்த அப்கிரேட் ஸ்கீமா பண்ணலாம். பட் ரிமெம்பர் இதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் வந்து மாற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸே வந்து இப்போ நீங்கள் இந்த இருக்கிற யூஎஸ்பி மினி போர்ட்டு மினியா மைக்ரோவாது. ஸோ அதை நீங்கள் வந்து மாற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதோட எத்தனை வந்து ஐஓ பின்ஸ் இருக்குதோ அது வந்து யூஎஸ்பி-Cக்கும் வந்து அதே இருக்காது. ஸோ அதுக்கான ஒரு விஷயம் நீங்கள் மாற்றணும். ஸோ இது வந்து ஒரு நீங்கள் ஒரு சேஞ்ச் வந்து ஹார்ட்வேர் லெவலில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணுவீங்க. அண்ட் மோரோவர் நேற்று தான் நம்ம வந்து ஒரு வீடியோ பார்த்தோம் விஎல்எஸ்ஐன்ட்டு. அந்த வீடியோ ஒரு தான் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தமாரி சேஞ்சஸ்லாம் நீங்கள் பண்ணுறது வந்து முக்கால்வாசி என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விஎல்எஸ் இன்ஜினியர்கிட்ட தான் நீங்கள் போவீங்க. அவர் தான் உங்களுக்கு வந்து இது என்டையராக வந்து இந்த ஸ்கீமாஸ்லாம் வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு ஓகே இதில் வந்து இந்த சிப்பில் வந்து இவ்வளோ ஆக்சுவலி இதில் வந்து வெறுமனே இது வைக்கிறது மட்டும் கிடையாதுங்க. இந்த ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கு நடுவில் சின்ன சின்ன கேப் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த கேப் டைமென்ஷன்லாம் கூட ஒரு விஎல்எஸ் இன்ஜினியர் தான்
போட்டு கொடுப்பாரு. ஏன்னா நீங்கள் சில சமயம் வந்து காம்பனன்ட்ஸ் ரொம்ப கிட்டக்க வச்சுட்டீங்க அப்படின்னா ஹீட்னால வந்து அந்த ஃப்ளக்ஸோரெக்ஸ் அதெல்லாம் வந்து சின்ன சின்ன சால்ட்ரிங் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் மிஷின் மேடு தான். ஸோ அதெல்லாம் வந்து போயிடும். அண்ட் ஸோ அதனால் தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இது வந்து இந்த ஒரு ஸ்கீமா வந்து கரெக்டாக கொண்டு வருது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அண்ட் செகண்ட் வந்து பாம் அப்படின்றது வந்து பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படின்னுவாங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதர் போர்டு வந்து இப்போ நம்ம ராஸ்பெரி பைலேருந்து வாங்குறப்ப $60 அப்படின்னா $60க்கு வந்து இந்த ஃபுல் ஒர்க்கிங் மதர் போர்டு கொடுத்துருவாங்க. இதோட ஃபர்ம்வேர் பயாஸ் எல்லாமே இதில் இருக்கும் கொடுத்துருவாங்க. பட் இப்போ நம்ம சொந்தமாக இதை செய்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ஸ்கீமா ரெடி பண்ணது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ அது வந்து இன்னும் மேனுஃபேக்சரிங் கூட பண்ணல. நீங்கள் வெறும் டிசைன் மட்டும் தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ டிசைன் பண்ணதுக்கப்புறம் இந்த மதர் போர்டுக்கு ஆனால் மற்ற விஷயங்கள் நீங்கள் வந்து ரெடி பண்ண ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படின்றது. பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ்னால் இதில் போட்டிருக்கிற காம்பனன்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனி காம்பனன்ட்ஸாக நம்ம வாங்கி மொத்தமாக இந்த மதர் போர்டை அசம்பிள் பண்ணுவோம். ஸோ வாங்குறது வந்து சில கம்பெனிஸில் இருக்கும். ஜப்பான்லேயோ சைனாலேயோ அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து சோர்ஸ் பண்ணுவோம். அதை சோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனி இருக்கும். எல்லாத்தையும் சால்டர் பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனி இருக்கும். இதுக்கெல்லாம் பேக்கேஜிங் மெட்டீரியல். ஸோ இந்த மாதிரி வந்து இட்ஸ் ஒரு ஹோல் பிக் சப்ளை செயின். ஸோ இப்போ நம்ம இந்த பாம்ன்றதுல என்ன பண்ணுறோன்னா இந்த ஒவ்வொரு காம்பனன்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து எவ்வளோ வந்து நம்ம ப்ரைஸு என்ன இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மட்டும் கிடையாது. இந்த ஒரு ப்ராசஸரோ இல்லை ஈவன் இந்த HDMI போட்டோ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஒரு பர்டிகுலர் காம்பனண்ட்டை வந்து நிறைய பேர் விற்பாங்க. அலிபாபாவில், சைனாவில், ஜப்பானில், கொரியாவில் இதுமாதிரி நிறைய கம்பெனிஸ் விற்பாங்க. அதில் எல்லாத்துலேயும் வந்து எது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸு அண்ட் உங்களோட ஸ்கீமாவுக்கு எது பெஸ்ட்டாக மேட்ச் ஆகுது அண்ட் ஆல்சோ ஹார்ட்வேர் இஷ்யூஸ் வராமல் இருக்கணும், நல்ல குவாலிட்டியான கம்பெனியாக இருக்கும். ஸோ த காஸ்ட் பெனி வைஸ் பெனி காஸ்ட் தான். அந்த மாதிரி அதாவது ஒரு பெனி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ₹1 கொடுத்தீங்கன்னா அந்த ₹1 குவாலிட்டி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ₹2 கொடுத்தீங்கன்னா ₹2 குவாலிட்டி இருக்கும். எஸ்பெஷலி இந்த எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் தட்ஸ் ஹவ் இட் இஸ். ஸோ நீங்கள் எவ்வளோ காசு நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற குவாலிட்டி இருக்கும். ஸோ இப்போ இந்த பாம் நம்ம ரெடி பண்ணியாச்சுன்னா ஒரு போர்டுக்கு நம்ம வந்து மொத்தமாக எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்னு இருக்கு. ஆனால் அதே சமயத்தில் இது வந்து ஒரு MOUன்னு சொல்லுவாங்க, மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி. MOQ. ஸோ அது மினிமம் ஆர்டர் குவான்டிட்டின்னுவாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு காம்பனண்ட்டும் வாங்குற சப்ளையர்கிட்ட வந்து நீங்கள் வந்து மினிமம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும். நான் வந்து இப்போ இந்த RJ45 போர்ட், இது வந்து RJ45 போர்ட், இதெல்லாம் USB போர்ட். இப்போ அந்த RJ45 போர்ட் வந்து ஒருத்தட்ட வாங்குறேன் அப்படின்னா அவர்கிட்ட வந்து அவர் சொல்லுவார், எனக்கு நீங்கள் வந்து 500 வாங்குங்க, அப்போ தான் உங்களுக்கு நான் இந்த ரேட்டு கொடுக்க முடியும். கம்மியாக பண்ணால் அவர் கொடுக்கவே மாட்டார். ஸோ அப்போ வந்து 1000 வாங்கினா இன்னும் கொஞ்சம் சீப்பாக இருக்கும், 2000 வாங்கினா இன்னும் சீப்பாக இருக்கும். பட் நம்ம மொத்தமாக எவ்வளோ அசம்பிள் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து நம்ம அந்த மாரி போர்ட்ஸ் வந்து நம்ம பல்காக வாங்கிக்கலாம். அண்ட் ஸோ இதெல்லாம் வந்து வாங்குறதுக்கு முன்னாடி அந்த டிசைனுக்கும் நம்ம அந்த வாங்குறதுக்கு முன்னாடி இந்த பார்ட்ஸ்லாம் ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோட்டோடைப்பிங்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கும். அந்த ப்ரோட்டோடைப்பிங் ஸ்டேஜே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நான் விசாரிச்சதுக்கு இதேமாரி ஒன்று பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 60 to 70 லட்சம் கேட்டாங்க. இதேமாரி ஒரு போர்டு வந்து ஒரு ப்ரோட்டோடைப்னா மிஷின் மேட் கிடையாது. நிறைய ஒயர்லாம் இருக்கும். மேபி பிரெட் போர்டு இருக்கும். பிரெட் போர்டு வந்து இங்கே தான் இருந்துச்சு. ஸோ பிரெட் போர்டெலாம் வச்சு உங்களுக்கு வந்து அதை ஒர்க்கிங் காட்டுவாங்க. ஸோ இதில் வந்து இப்படி தான் இப்போ ஒர்க் ஆகும். இதில் நீ ஜிபிஏ பின்னு போட்டோன்னா அனலாக் சென்சர்ஸ் வந்து டிஜிட்டல் சென்சர்ஸ் வந்து நீ டேட்டா உள்ள அனுப்பலாம், கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோட்டோடைப். ஸோ அந்த ப்ரோட்டோடைப் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 to 80 lakhs கேட்டாங்க இந்தமாரி ஒரு போர்டு செய்கிறதுக்கு. அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஆர்டினரியான ஒரு கம்பெனி. அந்த ஒரு காஸ்ட்டுக்கு அந்த ஒரு ஆர்டினரி கம்பெனியை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணவே முடியாது. ஸோ இது வந்து இட் கம்ஸ் லைக் அரௌண்ட் செகண்ட் ஜென்ரேஷனாக தேர்ட் ஜென்ரேஷன், அது Gen 2 நினைக்கிறேன். இது வந்து ராஸ்பெரி பை 3, இது பை 3. ஸோ அப்போ Gen 3. ஸோ அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் இது இருந்து இப்போ வந்து இது ஒரு ஸ்டேபிளான ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ அந்த ப்ரோட்டோடைப்பிங் நம்ம பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 60 lakhs 70 lakhs ரெடி பண்ணி ஒரு ப்ரோட்டோடைப்பிங் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த போர்டு வந்து ஒரு மினிமம் குவான்டிட்டி ஒரு 500 1000 ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து காசு ரெடி பண்ணணும். லெட்ஸ் சே ஒரு ப்ராடக்ட் வந்து எப்பவுமே கம்மி குவான்டிட்டிஸில் பண்ணுறப்ப இந்த ப்ராஜெக்ட் சைஸ்லாம் பண்ண முடியாது. $60 அதெல்லாம் பண்ண முடியாது. மினிமம் வந்து ஒரு $100 $200. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அலிபாபாவில் போயிட்டு ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் வந்து நான் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. இதனால் சிமிலர் டு ஆண்ட்ராய்ட் ஃபோன் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதே மாதிரி இருக்கும். ஒரு போர்ட் இருக்கும், பின்னாடி USB-C மைக்ரோ USB போர்ட்டோ இருக்கும், அண்ட் கேமராஸ் இருக்கும், பஞ்ச் ஆஃப் சென்சர்ஸ் இருக்கும், கைரோ சென்சர்ஸ் இருக்கும், எப்படி இருந்தாலும் ப்ராசஸர் இருக்கும், ரேம் இருக்கும், அண்ட் வேறு என்ன ஆடியோ ஜாக்கு. ஸோ ப்ரிட்டி மச் வந்து இந்த ராஸ்பெரி பை வந்து உங்களோட ஃபோனில் வந்து உள்ளார இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் மினிமமான ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் நீங்கள் எவ்வளோக்கு வாங்குறீங்களோ கிட்டத்தட்ட அதே காஸ்ட் ஆகும். பட் ரிமெம்பர் நீங்கள் இது உங்களோட ஓன் கஸ்டம் டிவைஸ். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி பண்ணுறப்ப வந்து அதோட கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ தட் இஸ் ஒன் திங். ஸோ இப்போ வந்து
நம்ம ஃபஸ்ட்டு டிசைன் முடிச்சாச்சு. டிசைனுக்கே காஸ்ட் இருக்கு. ஒரு VLSI இன்ஜினியர் ஒரு டீம் கிட்ட போணும், ஒரு கம்பெனிட்ட போணும். அவங்க பண்ணி குடுப்பாங்க. அதுக்கப்புறம் அத புரோட்டோடைப் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம பாம் ரிப்போர்ட் ரெடி பண்ணணும். அந்த பாம் ரிப்போர்ட் ரெடி பண்றதும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பண்ண டீம்ஸ் வந்து சம்டைம்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்குன்னு தனியா வந்து சில ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி குடுப்பாங்க. அவங்க கையில வந்து நெறைய சப்ளையர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி குடுப்பாங்க. அத நீங்க வந்து 2, 3 ஏஜென்ட்ட செக் பண்ணணும். சம்டைம்ஸ் வந்து கிராஸ் செக் பண்ணணும். இட்ஸ் ஆல்வேஸ் குட். இதெல்லாம் எப்படி நான் சொல்றேன்னா, நான் வந்து சில கம்பெனிஸ்க்கு வந்து இந்த மாரி IoT ப்ராஜெக்ட்ஸ் பண்றப்ப, நானா தலைய விட்டுருவேன் உள்ளார. விட்டுட்டு அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, எதுக்கு இத கேட்கறாங்க, அது கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம இன்ஃபர்மேஷன். அதெல்லாம் மல்டி மில்லியன் டாலர் ப்ராஜெக்ட். நம்ம அவ்வளோ காசே போடாம ஃப்ரீ எஜுகேஷன். ஸோ அது வந்து எங்கேயுமே வந்து பே பண்ணி அந்த ஒரு எஜுகேஷன் யாருமே குடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாரி எஜுகேஷன் நம்ம நெறைய வாங்கி வச்சிருக்கோம். அண்ட் ஸோ இப்போ இந்த ஸ்டேஜ் முடிச்சாச்சு. ஸோ மேனுஃபேக்சரிங் முடிச்சாச்சு. ஸோ மேனுஃபேக்சரிங் முடிச்சதுக்கப்புறம் வந்து டெஸ்டிங் இருக்கு. மேனுஃபேக்சரிங் பண்றப்பயே நீங்க வந்து எடுத்து டெஸ்டிங் பண்ணுவீங்க, ரிவைஸ் பண்ணுவீங்க. அந்த ப்ராசஸ்லாம் இருக்கு. ஸோ அங்கேயும் ஒரு காஸ்ட் இருக்கு. அண்ட் ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பேக்கேஜிங். ஸோ பேக்கேஜிங் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸ்ல வரும். அது கூட சின்னதா ஒரு ஒயர் ஏதோ ஒண்ணு வைக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட்டிங். அதுக்கப்புறம் வந்து சேல்ஸ்க்கு அப்புறம் சப்போர்ட். இது நீங்க குடுத்துட்டா வேலை முடிஞ்சது கிடையாதுல்ல. ஸோ இது குடுத்துட்டு ஏதோ ஒண்ணு பர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணி குடுக்கணும். 1 இயர்க்குள்ளார, 2 இயர்ஸ்க்குள்ளாரன்ட்டு. அப்ப ஷிப்பிங், இந்த ஆர்டர் மேனேஜ்மென்ட், காமர்ஸ். ஸோ இந்த லொட்டு எல்லாமே இருக்கு. ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கம்ப்ளீட் லைஃப் சைக்கிள் இது. அண்ட் இதுல நீங்க வந்து இருக்கிறதுலே டிஃபிகல்ட்டான ஒரு போர்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த CPU தான். ஸோ அதுதான் அந்த நியூஸ்ல வந்து CPUன்னு போடுறதுக்கு பதிலா அட்லீஸ்ட் வந்து ஒரு ராஸ்பெர்ரி பைய வந்து ஒரு பிசியா அந்த பையன் கன்வெர்ட் பண்ணான். அப்படின்னு சொல்லி போட்டாங்கன்னா கூட வந்து இட் இஸ் ஓகே. ஏன்னா இதில வந்து நெறைய பேருக்கு வந்து ராஸ்பெர்ரி பையே தெரியாது. ஸோ ராஸ்பெர்ரி பையில வந்து ஒரு விண்டோஸ் இன்ஸ்டால் பண்றது, ஒரு விண்டோஸ் IoT கோரோ, இல்ல வந்து ராஸ்பியனோ ஏதோ ஒரு OS இன்ஸ்டால் பண்றதே வந்து அந்த ஒரு வயசுக்கு வந்து இட்ஸ் ஒரு குட் அச்சீவ்மென்ட் தான். ஸோ அத வந்து சொல்லியிருக்கலாம். இந்த CM வரைக்கும் கொண்டு போயி இதுக்கு இவ்வளோ ப்ரோமோ. ஸோ ஐ டோன்ட் நோ வாட்ஸ் கோல் பிஹைண்ட் இட். பட் தட் இஸ் நாட் லெஜிட். ஸோ அந்த பையன் வந்து இஃப் ஹி ஹஸ் டன் இட், இதில் வந்து ஒரு வாய்ஸ் இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து பண்ணியிருக்கான் அப்படின்னா வந்து அது அப்ரிஷியேட்டபிள் தான். பட் அதை வந்து ஒரு தனியாக ஒரு CPU கண்டுபிடிச்சேன் அப்படிலாம் வந்து சொல்கிறது வந்து இட் மே நாட் லுக் குட். ஸோ வென் ஹி க்ரோஸ் அப்ன்றப்போ வந்து அவனுக்கே புரியும். ஸோ அப்போ வந்து இட் மே நாட் லுக் குட். பட் வாட் எவர் ஹி ஹஸ் டன் வந்து நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. 3D பிரிண்டரில் வந்து இதுக்கு ஒரு கேஸ் பண்ணுறது. ஸோ அது நீங்கள் வந்து ஆட்டோகேடில் டிசைன் பண்ணணும். ஒரு STF ஃபைல் அவுட்புட் எடுக்கணும். அதை வந்து பிரிண்டரில் கொடுக்கணும். பிரிண்டர் வந்து சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஹெட் வந்து ஜாம் ஆகும். ஹெட் வந்து அது கரெக்ட் பண்ணணும். அது எடுக்கணும். அது பழைய மோல்டெல்லாம் எடுக்கணும். அண்ட் அது வந்து இட்ஸ் அ நாலேஜ். ஸோ 3D பிரிண்டிங்கும் வந்து தட்ஸ் நாட் தட் ஈஸி. உங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் பற்றி தெரியணும். STF ஃபைல் எப்படி முதல்ல வந்து தெரியணும். அண்ட் மோரோவர் இதெல்லாம் பிரிண்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து அந்த எக்ஸ்ட்ரா சப்போர்ட் ஸ்ட்ரிங்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் கட் பண்ணி அழகாக எடுக்கணும். கொஞ்சம் பண்ணணும். இந்த மாதிரி ஒர்க்லாம் இருக்குது. ஸோ விச் இஸ் ஆல்சோ அ ஸ்கில். ஸோ இது எல்லாமே சொல்லியிருந்தாலே வந்து இட் வுட் ஹவ் பீன் அ ரியலி அப்ரிஷியேட்டபிள் ஒர்க் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால் திஸ் வீடியோ இஸ் நாட் அபவுட் டிஸ்கரேஜிங் எனி ஒன். ஸோ யாரையும் அண்டர்மைன் பண்ணுறது அப்படிலாம் இல்லை. கேட்டாங்க, ஸோ இது லெஜிட்டா, இது உண்மையா அப்படின்னு கேட்டாங்க. அண்ட் ஐ செட் இட்ஸ் ஜஸ்ட் ராஸ்பெரி பைப்பா. ஸோ அந்த பையன் எதுவும் கண்டுபிடிக்கல. ஸோ இதில் வந்து ஒரு OS இன்ஸ்டால் பண்ணியிருக்கான். ஸோ அவ்வளோதான் அது. ஓகே, ஸோ thank you so much guys. We'll catch up again in another video and cheers.